அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரியையாவது கொண்டுவர முடிந்ததா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். திருச்சியில் அதிமுக தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் 3 ஆண்டு கால திமுக ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி மற்றும் மக்கள் விரோத ஆட்சி எனவும் திமுக 3 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியை நம்முடைய வேட்பாளராக கருதி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற எல்லா கட்சியுமே வெற்றி பெறுகின்ற சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும். திமுக தலைவர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். பல்வேறு 2 நாட்களாக 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி 3 கூட்டங்களிலும் அவர் பேசுவது ஒன்று, பிரதமரை பற்றி விமர்சிப்பார், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இன்னொன்று, என்னை பற்றி விமர்சிப்பார். இது 2 தான் அவர் பேசுகிறதே பார்க்கிறோம். வேற எதையுமே பேசுவது காணோம். சரக்கு இருந்தா தானே பேச முடியும். ஒண்ணுமே இல்லையே, பொம்மை முதலமைச்சர். அவர் என்ன எதிர்பார்க்க முடியும்? அவர் பேசுறாரு, தமிழ்நாட்டை நம்ம குட்டிச்சவராக்கிட்டோமா, கெடுத்துட்டோமா. திரு ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மண்ணிலே பிறந்த காரணத்தினாலே தமிழ்நாடு தப்பியது. உங்க குடும்பத்திலிருந்து தப்பிக்க வைத்தவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை காத்தவர் புரட்சி தலைவி அம்மா. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா வழியிலே நாம் 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இன்றைக்கும் எந்த இடத்திற்கு சென்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று இன்றைக்கு பேசுகிறார்கள் மக்கள். உங்களுடைய 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. அப்படித்தான் மக்கள் பார்க்கின்றார்கள். இந்த 3 ஆண்டு காலத்தில் என்ன செய்தீர்கள்? தொடர்ந்து பேசிய கழக பொதுச் செயலாளர் அதிமுக அரசு ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது எனவும் 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரியையாவது கொண்டு வரப்பட்டதா எனவும் கேள்வி எழுப்பினார். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 6 சட்டக் கல்லூரி நாங்கள் கொண்டு வந்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், இப்படி எண்ணற்ற கல்லூரிகளை கொண்டு வந்து தமிழகம் கல்வியிலே சிறந்த மாநிலம் என்ற பெயரை எடுத்தோம். ஸ்டாலின் அவர்களே, நாங்களா தமிழ்நாட்டை கெடுத்தோம்? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து முடிஞ்சுதான்? 3 ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால கொண்டு வர முடிஞ்சுதா?